கான்ஸ்டபிள், நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க. நீங்க இந்த பக்கம் பாருங்க. எதுவும் எவிடன்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஹலோ, நான் ஆர்ட் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நம்பர் 10 சாய்பாபா காலனி. ஒரு மரணம் நடந்திருக்கு. இமிடியேட்டா ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. என்னையா, ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைச்சதா? இல்ல சார். கான்ஸ்டபிள், ஒரு போட்டோகிராஃபர் அரேஞ்ச் பண்ணுங்க. சார் ஒண்ணுமில்ல. அந்த கட்டையை கொடுமா. உன் பேர் என்னம்மா? சந்தியா. வாமா. வணக்கம். சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் சத்தியம். மை லார்ட், கொலை குற்றம் சாட்டப்பட்ட இப்பெண்ணை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்ஸ் மை லார்ட். உங்கள் பெயர்? சந்தியா. நீங்க தான் இந்த கொலை செஞ்சீங்க? ஆமா. என்ன காரணத்துக்கு கொலை செஞ்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் தான் இந்த கொலை செஞ்சேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன கேள்வி? ப்ளீஸ், என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. காரணத்தை சொல்லியே தீரணும். தேவையில்லை சார், எனக்கு தண்டனை கொடுங்க போதும். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். தேவையா தேவையில்லையா என்று தீர்மானிக்க வேண்டிய இந்த நீதிமன்றம் கொலைக்கான காரணம், அதற்கான நோக்கம், அதற்கான சூழல், இவற்றையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டியது உங்கள் கடமை. சொல்லுமா, சொல்லு. இப்படி மௌனமா இருக்குது கோர்ட் அவமதிப்பதாகும். என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். தயங்காம உண்மையை சொல்லுமா. தயங்காம சொல்லுமா. கொலை செய்யப்பட்டவர் பேரு சரவணன். ஒண்ணு பொண்ணு கொன்னுடுவேன். வரேன். யாரா அது? நம்ம ஏரியாவில் வந்து பொண்ணு கலாச்சினுறான். அச்சு ஓட விடணும்டா அவனை. என்ன? ஏய் ஏய் ஏய், நான் பின்னாடி போய் நிக்கிறேன். அது வந்துங்க அவங்க என்னடா அவங்க இவங்க? ஏய் ஏய், எங்க வந்து என்ன பண்ணல? அவங்க தெரிஞ்சவங்க. ஏய் ஏய், போடா போடா. ஐயோ, நிறுத்துங்க, நிறுத்துங்க. No, stop it, stop it, stop it, stop it. இவரு என் புருஷன். நான் அக்கா கோவமா இருக்காங்க, கொஞ்சம் சுண்டல் வாங்கி கொடுண்ணா. நீ போய் கொடுப்பா. அக்கா சுண்டல் சாப்பிடுங்கக்கா. ஏய், கொன்னுடுவேன். போடா. நம்ம சுண்டல சாப்பிட்டு பாருக்கா. மக்கா சோளமாகிற உன் முகம் உல்பைசா மாறிட்டோங்க்கா. போயிடு, இல்ல உன் முகம் ரத்த கலரியா மாறிடும். போடா. ஐயா சரியான ஸ்பீக்கர் சார். எங்க சார் குச்சி ஆள டேய், சார். டேய் போடா. என்னடா சொன்ன? பொண்ணு. விடு. எப்பா என்ன கோபம்? ச்சே.
டேய் நீ படிச்சவன் தானே? ஒரு நாளாவது சொன்ன டைம்க்கு வந்துக்கியா? 5 மணிக்கு வரேன்னு சொன்னா 8 மணிக்கு வரத, 7 மணிக்கு வரேன்னு சொன்னா 9 மணிக்கு வரத, 8 மணிக்கு வரேன்னு சொன்னா 10 மணிக்கு வரத. நீ எல்லாம் ச்சே. சந்தியா வேணுனே செய்யலமா, சூழ்நிலை அப்படி. அப்படி என்னடா வெங்காய சூழ்நிலை உனக்கு? அது இல்ல சந்தியா. ஸ்டாப் இட். இந்த தப்பு ஒரு முறை செஞ்சா மன்னிக்கலாம், 2வது முறையா செஞ்சாலும் மன்னிக்கலாம். ஆனா நீ நீ 100வது முறையா செஞ்சுட்டு இருக்க. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலடா. I hate you, I hate you, I hate you. சீ, போடா. 1 2 3 4 5 5 தானே இருக்கு. ஹலோ வாயா இல்ல என்ன மரியாதை கூப்பிட்டான்? ஏன் கூப்பிட்ட? என்ன இது? ஏன் நீ ஆர்டர் கொடுத்தல? அதுதான். அது பேர் என்ன? சிக்கன் 65. 5 இங்க இருக்குது, 60 எங்க? அவனா நீ வச்சுக்கிடுங்க. உன் பேர் என்ன? நூறு முகமது. முகமது இங்க இருக்கான், 100 இங்க இருக்கு. ஆ? அதான் அதான் இந்த பழைய காமெடி எல்லாம் எவனாவது காதுல பூ சுத்திட்டு வருவான்ல, அவங்ககிட்ட போய் சொல்லு. என்கிட்ட சொல்லாதானே. வந்தமா சாப்பிட்டமா போய்கிட்டே இருக்கணும். ஓகே? ஆஹா. ஹேய், நீ என்னதான் இருந்தாலும் அந்த கான்ஸ்டபிள் அப்படி ஓடி இருக்க கூடாது. பாவம் பயந்தே போயிட்டாரு தெரியுமா? உனக்கு ரொம்ப தான் திமிருடா. வேணு என்னது வில் ஒண்ணுது. ஓகே ஓகேடா கஞ்சூஸ். வந்துட்டான், கண்டுக்காத. எக்ஸ்கியூஸ் மீ சார், மேடம் சார், ஆர்டர்னு சொல்லலா? பாசம்லாம் இப்படி தாண்டா இருக்கணும். மேடம் ஆர்டர் சொல்லுதேடா? கொஞ்சம் பாருங்க. ஐயா என்ன சாப்பிட போறியா கொஞ்சம் சொல்லுங்களா? அப்பா ஆரம்பிச்சிட்டான். சொல்லு சரி 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 சொல்லு சரி சரி. அதான் நீயே சொல்ல. சொல்லுமா, நீயா சொல்லு. அதான் அதான் நீயே சொல்லு. ஐயோ சரி வந்து நீ சொல்ல. நானா? அது வந்து நீயே சொல்ல. சரிண்ணா. அது நீயே சொல்லு. சொல்ல முடியல இல்லையா? அவன் தான் ஆம்பளை பேர் சொல்ல மாட்டான், நீ பொம்பளை பிள்ளை தானே, சொல்லலாம்ல? சொல்லுதாயி. அது இல்லனா மெனு கார்டு இல்லாம எப்படி சொல்றது? பார்த்தேளா? சாரி சாரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னமோ பச்சைக்கு படிச்ச மாதிரில படிக்கா. இல்ல அவரே சொல்லட்டும். அங்க கொடுக்க எந்த பாக்கா என்ன வாயாய் பழக்க சொல்லு. அதான் சொல்ல போறல இல்லையா? என் முகத்துல இழிச்ச வேணா இருக்கு இல்லனா இரு நுள்ளண்ணா. ஒரு பெரிய மனுஷன் 1/2 மணி நேரமா கேட்க பதில் சொல்லியாடா? உங்ககிட்ட என்ன கேட்டேன், என்ன சாப்பிடுதிய அப்படின்னு கேட்டேன். உங்ககிட்ட கேட்டேன், அவளை பார்க்க, அவட்ட கேட்டா உன்னை பார்க்க, அப்படி என்னதான் பாக்கிய? அண்ணா நீ ஒண்ணு வேணாம், கம்முன்னு இருந்தா போதும். நான் ஊர்ல மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன், அதை விட்டு விட்டு வந்த மாதிரி என்ன செருப்பு அடிக்கண்டா. அதே மாட்டை நான் மேய்க்க போறேன், இந்த தொழிலே வேண்டாம். நீ பேசாதாமா, பேசுன்னு சொன்ன பேசாம இப்ப பேசாம பாரு. எருமாட்டை கூட்டோட திரும்பி பார்க்கும், அதை விட கேவலமா இருக்கு அந்த பேக. மனுஷன மனுஷனா மதிச்சாரோ பார்க்காம பாரு, இன்னும் பார்க்காம பாரு, பார்த்துக்கிட்டே இருக்க பாருல. ஏல இப்படி பார்த்தா இந்த புதுச்சேரி வழங்குமா? ஏல எழுதி வச்சுக்கோ, உன் காதுல விளங்கவே செய்யல என் பொழப்ப கெடுத்ததுக்கு. ரொம்ப கொழுப்புதான் உனக்கு. ஆனாலும் ரொம்ப ஓவரா கலாச்சிருக்க கூடாது. நீதானே கலாச்ச. ஐயோ அந்த அண்ணனை பார்த்தான்னு வச்சுக்கோ,
கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும். அட அதே ஆடு இன்னைக்கு பிரியாணி போட்டுருவோம். இல்ல வாட்ச் ஓடல பொறுக்க யார்கிட்ட மணி கேட்கலாம்? இல்ல கோமாளி மாதிரி பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் போட்டுருக்க அவட்ட அப்பா. நீ பண்ண டார்ச்சர்ல அவர் ஊருக்கு ஓடிப்பார் நினைக்கிறியா? இந்த வர இருப்பார். எஸ்கியூஸ் மீ, எஸ் வாட் இஸ் த டைம் நவ? டைம் மணி கேட்ட சூரியனை பார்க்க உனக்குள்ள ஓடதானோ ஓடாதோ? ஏய் டைம் என்னன்னு சொல்லு. எந்த ஓடல நீயே சொல்ல. எந்த ஓடலப்பா, நீயே சொல்லு. அப்படியா? நீங்க பார்த்த மாதிரி இருக்க. சரி வராது, நீயே சொல்லு. ஏய், நீங்களா இன்னும் சுத்திக்கிட்டே தான் வரேடா. ஏன்னா இன்னும் மாடு மேய்க்க போலையாண்ணே? ஆசை, அவ்வளவு ஆசை என்ன? உங்களை மாதிரி ரெண்டே பேர் இருந்தா இந்த பண்டிச்சேரி விளங்கால. புதுச்சேரி ஓவரா டிராபிக் ஆயிடுச்சுல்ல? ஆமா, பாண்டிச்சேரி ஓவரா டிராபிக் ஆயிடுச்சு. புதுச்சேரி பாண்டிச்சேரி புதுச்சேரி பாண்டிச்சேரி புதுச்சேரி பாண்டிச்சேரி புதுச்சேரி பாண்டிச்சேரி புதுச்சேரி பாண்டிச்சேரி. நிறுத்துங்க. என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? மேல் கோர்ட்ல இருந்து கீழ் கோர்ட் வரைக்கும் எல்லா ஜட்ஜுமே என்ன கேட்டு தான் தீர்ப்பே சொல்லுவாங்க. உங்க 2 பேர் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். தீர்த்து வைக்கிறாராமா? அண்ணே இது புதுச்சேரி தானே? ஆமா இது பாண்டிச்சேரி தானே? ஆமா அண்ணே இது புதுச்சேரி தானே? ஆமா இது பாண்டிச்சேரி தானே? ஆமா அண்ணே புதுச்சேரி தானே? அண்ணா இது பாண்டிச்சேரி தானே? ஆமா அண்ணே புதுச்சேரி தானே? ஆமா பாண்டிச்சேரி தானே? ஆமா அண்ணே புதுச்சேரி பாண்டிச்சேரி. புதுச்சேரி. ஆமா ஆமா அண்ணே நிறுத்துங்க. லூசா அண்ணே நீங்க? ஆமா பைத்தியம். பைத்தியமாண்டி. போய் ஒரு லூசு கிட்ட கேட்டிருக்க. உன் மேலதான் தப்பு. ஆமா பைத்தியம் தான். சரி போலாம் வா. வா நம்ம போலாம். இன்னைக்கு வெட்ட முடிஞ்சிருச்சு. நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? வா வா, அடுத்த வாட்டி ஆரம்பிக்கலாம். நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? பைத்தியமா? ஆலூராயப்பா. நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? பைத்தியம் முத்திடுச்சு போல இருக்கு. வா வா. நாங்க ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தோம். சந்தோஷமா இருந்த எங்க நட்பு காதலா மாறிடுச்சு. என்னோட காதல் வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அது வரைக்கும் என் வாழ்க்கையில விளையாடாத விதி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. சந்தியா, நான் ஒரு கனவு கண்டேன். அப்படியா? ஒரு பெரிய கல்யாண மண்டபம். அதுல பொண்ணு மாப்பிள்ளை யார் தெரியுமா? யாரு? நீயும் நானும் தான். இந்தா வழியுது, தொடச்சுக்கோ. ஏய் என்ன விளையாடுறியா? எப்பதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது? நான் ரெடி. நீ ரெடியா? சொல்லு. நான் என் அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அவ்வளவுதான். நான் எங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அவ்வளவுதான். எங்க அம்மானால ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா உங்க அப்பா தான். ஆமா சரவணா, எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். ஆனா என் ஆசைக்கு எங்க அப்பா எப்பவுமே குறுக்க நின்னதில்ல. எங்க அப்பா அம்மா தாயே போதுண்டா சாமி, உங்க அப்பா புராணத்தை பாடாத, நம்மளால முடியாது. ஏன் 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 முடியாது? நீ ஆரம்பிச்சுன்னா ஒரு வாரம் ஆகும். எங்க அப்பா பத்தி பேசினா உனக்கு அவ்வளவு கசப்பா இருக்கா? இனிமே என் கூட பேசவே பேசாத. ஏய் சாரி சந்தியா, சாரி செல்லம். ஓகே ஓகே இதை விட்டுலாம், நம்ம வேற பேசலாம். ஓகே வேற டாபிக் பேசலாம். ஓகே நான் கியூட்டா ஒரு கேள்வி கேட்பனா, நீ ஸ்வீட்டா ஒரு பதில் சொல்வியா? ஓகே என்ன? நான் இங்க இருந்து குதிச்சா என்ன ஆகும்னு நினைக்கிற? ஐயோ ஏய் ஓகே ஓகே கூல். சரவணா, உன் அருவிக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. இரு இப்போ அங்க இருந்து குதிச்சா என்ன ஆகும்னு நினைக்கிற? ஏய் என்னாச்சு? அட ஃபுல்லா கெட்டு போ. சரவணா, நீதான் ஹீரோன்னு நான் ஒத்துக்கிறேன். போதுமா? வா போலாம். ஏய் ஒரு நிமிஷம். அந்த உச்சியில இருந்து குதிச்சா என்ன ஆகும்னு நினைக்கிற? ஏய் என்னாச்சு?